Hello students, I welcome you all for today's class. So let us continue chapter 12, Structured Query Language. The previous section we have to stop up to the concept different types of languages till we have to complete a data query language. There are a lot of commands you have to import in our SQL programming language, SQL language. So here we are going to continue the next topic as data type. So you already know what you mean by a data type. Any variable you can take, you can able to declare a data type for the particular variable to store in our memory. So for that we have to mention the data type. So here SQL language also you have to mention the data type for the variable. Okay, so that is the definition is given. So here you can store the data based on the kind of values. If it is an integer means you have to declare a integer data type. If it is a character means you have to mention character data type. Likewise here also we have to import or we have to declare the different types of data types. Let's see one by one. The first data type we are going to see is a character type. So we have to write as a char. So it is a fixed width of string value. It will be a fixed length. We should not able to exceed of the fixed length. இவ்வளோதான் நம்ம கேரக்டர் கொடுக்கணும், ஒரு 4 லெட்டர் தான் கொடுக்கணும், 3 லெட்டர் தான் கொடுக்கணும், ஒரு ஃபிக்ஸட் லெங்த் வரைக்கும் தான் அது எடுத்துக்கும். தட் ஷுட் பி என்க்ளோஸ்ட் பை அ சிங்கிள் கோட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அனு வில் பி ரிட்டன் ஆஸ். இப்போ ஒரு கேரக்டர் நான் என்டர் பண்ணுறேன்னா அனு அப்படின்னு நான் கொடுக்குறேன். தட் ஷுட் பி என்க்ளோஸ்ட் பை சிங்கிள் கோட்ஸ். இல்லை ஒரு கேரக்டர் ஒன்லி ஒன் கேரக்டர் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா தட் ஷுட் பி ஆல்சோ என்க்ளோஸ்ட் பை சிங்கிள் கோட்ஸ். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் கேரக்டர். இப்போ வேர் கேர் அப்படின்னு போனால் திஸ் இஸ் ஆல்சோ எ கேரக்டர் டைப். But this is a similar as the size of vary with considerably. Data entry வந்து maximum lengthல இருக்கும். நீங்கள் எவ்வளோ கேரக்டர்ஸ் வேணாலும் எடுக்கலாம். பட் இட் ஷுட் பி ஹாவ் அ மேக்ஸிமம் லெங்க். இப்போ கேரக்டர்னால் அது குறிப்பிட்ட ஃபிக்ஸட் லெங்க் தான் இருக்கும். பட் வேர் கேர் எடுத்துட்டோன்னா மேக்ஸிமமாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இட் ஷுட் பி டினோட்டட் அஸ் அ மேக்ஸிமம் லெங்க் நம்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஇசி தான் கொடுக்கணும். வேரியபிளுக்கு முன்னாடி டிஇசி மென்ஷன் பண்ணோம், விச் இஸ் கால்ட் அஸ் அ டெசிமல். This will be a represent a fractional number. அப்போ டிஇசின்ற டேட்டா டைப் எதுக்கு கொடுக்கணும்னா ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ்க்கு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 15.12, 0.123 இந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ்க்கு நம்ம டிஇசின்னு கொடுக்கலாம். திஸ் ஷுட் பி கன்சிடர் அஸ் அ 2 parts. ஒன் இஸ் ப்ரிசிஷன் அண்ட் ஸ்கேல். இதில் வந்து 2 பார்ட் கன்சிடர் பண்ணுறாங்க, ப்ரிசிஷன் அண்ட் ஸ்கேல். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க 5,2. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த 5ன்றது எதை நோட் பண்ணுதுன்னா ப்ரிசிஷனை நோட் பண்ணிக்கும். நம்பர் 2ன்றது பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரிசிஷன்னா என்னென்னா இட் இண்டிகேட்ஸ் ஹவு மெனி டிஜிட்ஸ் த நம்பர் மே ஹேவ். அப்போ டோட்டலாக நான் கொடுத்துருக்க வேல்யூவில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றது தான். இப்போ இதில் எடுத்துக்கோங்க, இந்த எக்ஸாம்பிள் டோட்டலாக எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதையும் கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ 4 இருக்குது. அப்போ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் ப்ரிசிஷன் வந்து 4. இப்போ ஸ்கேல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது அதை தான் நம்ம என்ன மென்ஷன் பண்ணோம்னா ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா 2. அப்போ இதுக்கு எப்படி நம்ம எழுதலாம்னா 4,2. ஸோ ப்ரிசிஷன் இஸ் வந்து 4, ஸ்கேல் வந்து 2ன்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா ப்ரிசிஷன் வந்து 5. அப்போ டோட்டலாக டெசிமல் பாயிண்ட்டையும் சேர்த்து எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்கோ அதுதான் நம்ம ப்ரிசிஷன் சொல்லுவோம். ஆனால் கண்டிப்பாக பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கணும்னா 2. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுனா 1 2 3.45. இப்போ இதில் பாருங்கள் டோட்டலாக எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னா 5 டிஜிட்ஸ் இருக்குது. ஸ்கேலுன்றது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது, 2 டிஜிட் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இந்த மாதிரி எழுதணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா டிஇசி அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ த ஸ்கேல் ஷுட் நாட் எக்ஸீட் த ப்ரிசிஷன். ஸ்கேல் வந்து ப்ரிசிஷனை தாண்டி போகக்கூடாது. இப்போ நான் இங்கே ஸ்கேல் வந்து 2ன்னு போட்டுட்டேன்னா இங்கே நீங்கள் 1 கட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்கேலை வந்து ஸ்கேலோட லெங்க்த்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ப்ராப்பராக எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம இண்டிகேட் பண்ணோம். த ஸ்கேல் ஷுட் நாட் எக்ஸீட் த ப்ரிசிஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூமரிக். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் இருக்கலாம். ஷுட் நாட் எக்ஸீட் த ப்ரிசிஷன் ஆர்குமெண்ட். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 10,4 அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அப்போ 6 வந்து பாயிண்ட்டுக்கு முன்னாடியும் 4 வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறமும் இருக்கலாம். ஸோ அதுதான் எங்கேயும் நம்ம மென்ஷன் பண்ணுறாங்க நியூமரிக் டைப்பு. இல்லை பாயிண்ட் வச்ச நம்பர்ஸ் வரலன்னா 10 கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் டோட்டலாக 10 டிஜிட்ஸ் வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. அதே மாதிரி தான் நியூமரிக் டைப் இருக்குது. அது மாதிரி இன்டீஜர். இப்போ இன்டீஜர்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் வந்து வித்தவுட் டெசிமல் பாயிண்ட் இருக்கும். பட் இதோட ப்ரிசிஷன் பார்த்தீங்கன்னா 10. சைஸ் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா 10 டிஜிட்ஸ்க்கு மேலே போகாது. அடுத்தது ஸ்மால் இன்ட். ஸ்மால் இன்ட்டோட ப்ரிசிஷன் டைப் பார்த்தீங்கன்னா 5. இதெல்லாம் புக்கில் கொடுக்கல.
நான் வந்து நோட் பண்ணி எழுதியிருக்கேன். ப்ளீஸ் நோட் டவுன் ஆல் த பாயிண்ட்ஸ் இன் யோர் புக். அப்போ ஸ்மால் இன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எத்தனை ப்ரிசிஷன் வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ப்ரிசிஷன், அதாவது 5 டிஜிட்ஸ் வரைக்கும் போகலாம். 5 டிஜிட்ஸ் வரைக்கும் போகலாம். இன்டீஜர் தான், ஆனால் டெசிமல் பாயிண்ட் கிடையாது. ஃப்ளோட்னா என்னன்னு தெரியும் நமக்கு, டெசிமல் பாயிண்ட் வேல்யூஸ் இருக்கும். இதோட பேஸ் வந்து நம்ம 10 நமக்கு தெரியும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கு. இது வந்து இதோட ப்ரிசிஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 64 இருக்குது. பாயிண்ட்டுக்கு முன்னாடி அப்புறமும் சேர்த்து டோட்டலாக 64 ப்ரிசிஷன்ஸ் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியல், இது வந்து ஃப்ளோட்டிங் டைப், சேம் ஆஸ் ஃப்ளோட். they may differ a precision up to maximum 64. இதுவும் வந்து ஃப்ளோட் மாதிரி தான். ரியலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 64 ப்ரிசிஷன் வரைக்கும் எடுக்கிறாங்க. டபுள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் சேம் ஆஸ் அ ரியல் பட் மே எக்ஸீட் 64. இப்போ 70 கூட போகலாம். இதோட டிஜிட் சிம்பிள்ஸ், டிஜிட் வேல்யூ ப்ரிசிஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 70 டிஜிட்ஸ்க்கு மேலே போகலாம். ஸோ திஸ் இஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இன் SQL program. So let's see the next one. So next question is SQL commands and their function. 2 mark 3 markல கேட்பாங்க. இதில் என்னென்ன டாபிக் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா what is keyword, it is it is a reserved word or a special meaning, it should be understand by the instructions. Next command, commands உங்களுக்கு தெரியும் டேட்டாபேஸில் டிஃப்ரெண்ட் கமாண்ட்ஸ் வரும் which is also called as a statements. class அப்படின்ட்டு சொல்கிறாங்க. it is begins with the keyword, consist of keywords and arguments. கீவேர்டாக இருக்கும் பட் அதில் வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா ஆர்குமெண்ட்ஸும் வரலாம், மேபி வேரியபிளும் டிக்ளேர் பண்ணலாம். அடுத்தது ஆர்குமெண்ட்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. இட் மேக்ஸ் அ கிளாஸ் டு கம்ப்ளீட். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்னா என்னென்னா இந்த கிளாஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது தான் ஆர்குமெண்ட்டோட வேலை. இப்போ நம்ம ப்ரோக்ராமில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ we can go to the different types of commands. இப்போ என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா DDL கமாண்ட்ஸ், கிரியேட்டு, இன்சர்ட்டு, டெலிட்டுன்னு பார்த்தோம்ல. ஃபர்ஸ்ட் நம்ம எதை ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம்னா கிரியேட் அ டேபிள். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணால் கிரியேட் கமாண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன ஸ்பெஷல் டைப் ஆஃப் கீவேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் அ டேபிள். ஓகேவா, இதுதான். இது மாதிரி நம்ம கொடுக்கணும், கேப்ஸில் கொடுக்கணும். when a table is created, so the command names are and data types and size should be specified. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டேபிள் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன வேரியபிள், அந்த வேரியபிளுக்கு ஏற்ற மாதிரி என்ன டேட்டா டைப்புன்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ the table must be at least have 1 column. நம்ம வந்து ஒரு 4 காலம் 5 காலம் ரெப்ரசென்ட் பண்ணணும் இல்லை, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோன்னா அந்த டேபிள் அட்லீஸ்ட் ஒரு காலமாவது இருக்கணும். ஸோ let's see the syntax. ஸோ இதுதான் கிரியேட் ஸ்பேஸ் டேபிள் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிரியேட் அ டேபிள். டேபிளோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்துருச்சா, டேபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டேபிளை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் யூ ஹவ் டு ஓப்பன் தி parenthesis bracket. அதுக்குள்ளே தான் நம்ம டேட்டா டைப்ஸை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, அதாவது டேட்டா டைப்னா காலம் நேம் வித் சைஸோட மென்ஷன் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், காலம் நேம் வரணும், அதுக்கப்புறம் டேட்டா டைப் வரணும், அதுக்கப்புறம் சைஸ். இதுவே நம்ம C++ல என்ன எழுதுவோம், ஒரு வேரியபிள் இருந்தால் அதுக்கு முன்னாடி தான் நம்ம டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணுவோம். int a equal to 5 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இன்ட்னா ஆட்டோமேட்டிக்காக 2ன்ற பைட் வந்து ஆக்குபை பண்ணிக்கும் ஏன்ற வேரியபிளுக்கு. பட் இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எது ரெப்ரசென்ட் பண்ணணும்னா காலம் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் காலம் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம். அடுத்தது சின்டாக்ஸில் என்ன இருக்குன்னா டேட்டா டைப். அப்போ நேம்ன்றது என்னது, கேரக்டர். அப்போ எவ்வளோ லென்த் வரைக்கும் என்னோட கேரக்டர் நான் கொடுக்கலாம், சைஸு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 20. அதுதான் அந்த சைஸு. இந்த சைஸை நீங்கள் எதில் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா parenthesis bracket. இப்போ ஒரு காலம் முடிஞ்சிருச்சு, அடுத்த காலம் நம்ம கிரியேட் பண்ணணும்னா புட் அ கமா. ஏன்னா ஒவ்வொரு காலமும் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு we have to use a separator. இது மாதிரி நிறைய காலம்ஸ் வரைக்கும் நம்ம போகலாம். நம்ம என்ன ரூல் பார்த்தோம், ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும்னா அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு மென்ஷன் அட்லீஸ்ட் 1 காலம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எத்தனை காலம் கிரியேட் பண்ணுறாங்கன்னா நேம் இருக்குது, ஜெண்டர் இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் 1. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபீமேல் இல்லை மேல், ஒரு கேரக்டர் தான் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சைஸ் என்ன மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா 1 அப்படின்னு கொடுத்தாச்சு. அடுத்தது ஏஜ் அப்படின்ற ஒரு காலம் கிரியேட் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து சைஸ் கொடுக்கல, இன்டீஜர்னு கொடுத்தாச்சு. நார்மலாக நம்ம இப்போ தான் டேட்டா டைப் பார்த்தோம். நார்மலாக இன்டீஜர் கொடுத்தா எத்தனை ப்ரிசிஷன் வரைக்கும் எடுக்கும்னா 10 ப்ரிசிஷன் வரைக்கும் எடுக்கும், அதாவது 10 டிஜிட்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். அதனால் ஏஜ் வந்து 10 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பிளேஸு வந்து கேரக்டர் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஒரு 10 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னா 10ன்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ ஏஜுக்கு அப்புறம் பிளேஸ். ஸோ பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டி. அந்த மாதிரி ஒரு 10 கேரக்டர்ஸ்குள்ளே தான் அந்த டேர்மை நம்ம கொடுக்க முடியும். 10 கேரக்டர்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா 11th கேரக்டர் அக்செப்ட் பண்ணாது. ஸோ இதுதான் வந்து டேபிளோட வேரியபிள்ஸ். உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு தான் நம்ம இந்த மாதிரி சைஸை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வெரி சிம்பிள் கமெண்ட். ஸோ யூ ஹாவ் டு க்ளோஸ் த ப்ராக்கெட். என்னோட காலம்லாம் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ க்ளோஸ் இட், புட் அ செமிகோலன். ஸோ இதுதான் அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் இங்கே நமக்கு கொடுத்துருப்பாங்க.
ஸோ இந்த பேராகிராஃபில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். வாட் இஸ் கன்ஸ்ட்ரைன்? ஸோ கன்ஸ்ட்ரைனா சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வி ஹவ் டு மென்ஷன். இதில் வந்து நம்ம எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நம்ம கொடுக்கல, ஜஸ்ட் வி ஹவ் டு மென்ஷன் த சைஸ் ஆஃப் த பர்டிகுலர் வேரியபிள். அதாவது காலம் நேமுக்கு ஒரு ஜஸ்ட் சைஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கன்ஸ்ட்ரைன் கொடுக்க போகிறோம். தட் ஷுட் பி லிமிட் த டேட்டா டைப் கேன் கோ ஃபார் த ஃபீல்ட் ஆஃப் த டேபிள். ஒரு டேபிளில் ஏதோ ஒரு ஃபீல்டில் நான் ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறேன். தட் இஸ் கால்ட் அஸ் அ கன்ஸ்ட்ரைன். The constraint are used to limit the type that can be go in a table. இது எதுக்கு என்ன என்ஷூர் பண்ணுதுன்னா, it should be accuracy and reliability of the database. ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரைண்ட் ஷுட் பி எய்தர் இந்த காலம் லெவல் ஆர் டேபிள் லெவல். நீங்கள் ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு காலமுக்கும் ஏதோ ஒரு காலமுக்கு கண்டிஷன் அப்ளை பண்ணலாம், இல்லை ஹோல் டேபிளுக்கு கூட நீங்கள் கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ அதான் நோட் பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரைண்ட் மீன்ஸ் அ கண்டிஷன் அப்ளிகபிள் ஆன் அ ஃபீல்டு. ஒரு ஃபீல்டுன்னா என்னன்னு சொன்னேன்னா ஒரு காலம். ஃபீல்டு மீன்ஸ் அ காலம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் செட் ஆஃப் ஃபீல்ட்ஸ், இல்லை ஒரு 2-3 காலம் சேர்த்து கூட நம்ம கன்ஸ்ட்ரைன் யூஸ் பண்ணலாம். ஸோ வாட் ஆர் த 2 different types of constraints? One is a column constraint, another one is table constraint. இப்போ காலம் கன்ஸ்ட்ரைன்னா இண்டிவிஜுவல் காலம்க்கு ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணுறது, இல்லை டேபிள் கன்ஸ்ட்ரைன் போனோன்னா அப்ளை குரூப் ஆஃப் 1 or more காலம்ஸ், 2-3 காலம்ஸ் எடுத்து ஒரு கண்டிஷனை செட் பண்ணோன்னா அதுக்கு பேர் டேபிள் கன்ஸ்ட்ரைன். ஸோ கன்ஸ்ட்ரைன் வாட் இஸ் அ கன்ஸ்ட்ரைன்றது கொஸ்டின். இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதணும். 2 மார்க் கொஸ்டின், புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் தான். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ நம்ம என்ன கமாண்ட் படித்தோன்னா ஹவு டு கிரியேட் அ டேபிள். அந்த டேபிளுக்கு என்ன கண்டிஷன் கொடுக்கலாம், வாட் ஆர் த 2 different types of conditions. ஒன்று காலம் கன்ஸ்ட்ரைன், another one is டேபிள் கன்ஸ்ட்ரைன். இப்போ வந்து கன்ஸ்ட்ரைன் எப்படி அப்ளை பண்ண போகிறது நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி நம்ம கன்ஸ்ட்ரைன் யூஸ் பண்ணுறது இந்த சின்டாக்ஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் கன்ஸ்ட்ரைன் மாதிரி இருக்குது. பிகாஸ் இதில் வந்து 2 கன்ஸ்ட்ரைன், காலம் கன்ஸ்ட்ரைனே 2 கன்ஸ்ட்ரைன் கொடுக்குறாங்க. மோர் தேன் 1 கன்ஸ்ட்ரைன் இருக்கிறதுனால விச் இஸ் கால்ட் அஸ் அ டேபிள் கன்ஸ்ட்ரைன். இப்போ காலம் நேம், டேட்டா டைப், சைஸ், அதுக்கு பக்கத்தில் அந்த கன்ஸ்ட்ரைன் நீங்கள் மென்ஷன் பண்ணோம். இப்போ ஃபாலோயிங் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ கிரியேட் டேபிள், ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அட்மிஷன் நம்பர் இஸ் அ காலம் நேம், டேட்டா டைப் இன்டீஜர், அதுக்கு பக்கத்தில் தான் நீங்கள் கன்ஸ்ட்ரைனை மென்ஷன் பண்ணணும். என்ன கன்ஸ்ட்ரைன் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா நாட் நல் ஒரு கன்ஸ்ட்ரைனும், அதே வந்து ப்ரைமரி கீ அப்படின்ற கன்ஸ்ட்ரைன். இப்போ இந்த அட்மிஷன் நம்பருக்கே பார்த்தீங்கன்னா 2 கன்ஸ்ட்ரைன் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து நாட் நல். இப்போ நாட் நல்னா அட்மிஷன் நம்பர் பிளாங்காக விடக்கூடாது, கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பர் ஒரு வேல்யூ நம்ம என்ட்ரு பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒன் கைண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரைன். அப்போ நாட் நல்லாக இருக்கக்கூடாது. இன்னொன்று அதை ப்ரைமரி கீன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ப்ரைமரி கீன்னும் போது யூனிக்லி ஐடென்டிஃபைஸ் த பர்டிகுலர் டேபிள் இன் அ ரெக்கார்டு. ஒரு ரெக்கார்டுக்கும் ஒரு ரோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் நம்பர் இருக்கும். அப்போ அது எது யூனிக் நம்பராக கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நம்பராக இருக்கலாம், இல்லை ரோல் நம்பராக இருக்கலாம். அப்போ 2 கன்ஸ்ட்ரைன் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஒரே ஒரு காலம்க்கு, ஒரே ஒரு ஃபீல்டுக்கு. ஸோ இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுனால ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கன்ஸ்ட்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா நேமுக்கு. அப்போ நேம் என்ன இருக்கக்கூடாதுன்னா நாட் நல்லா இருக்கக்கூடாது. அப்போ நேமுன்ற காலமுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு பேரை நீங்கள் என்ட்ரு பண்ணி ஆகணும். அப்போ 2 கன்ஸ்ட்ரைன்ஸ் நான் வந்து 2 ஃபீல்டுக்கு கொடுக்கறதுனால ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ டேபிள் கன்ஸ்ட்ரைன். அதுதான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. நாட் நல்னா கண்டிப்பாக நம்ம அந்த காலமை பிளாங்காக விடக்கூடாது. அப்போ இன்டீஜர் வந்து வேல்யூ இருக்கணும், அதே சமயத்தில் அந்த ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரைனாகவும் மாற்றிட்டேன். அதே மாதிரி நேமில் வந்து நம்ம பிளாங்காக விடக்கூடாது. ஏதாவது ஒரு அந்த ஃபீல்டுக்கு பேர் நம்ம அந்த நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டோ இல்லை நேம் ஆஃப் த பர்சனுக்கோ கண்டிப்பாக நேம் என்ட்ரு பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கண்டிஷன் அப்ளை பண்ணுறது தான் கன்ஸ்ட்ரைன் சொல்கிறோம். 2 types of constraint. One is column constraint, another one is table constraint. Now we can go for the different types of constraints. இப்போ வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரைன்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் அ 5 mark கொஸ்டின். இதுக்கு முன்னாடி மேலே பார்த்தது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ now we are going to continue the types of constraints for the 5 mark question. So what are the different types of constraint? Unique constraint, primary key constraint, default constraint, check constraint. So these are the 4 different types of constraint we are going to see that. So first நம்ம unique constraint என்னன்னு பார்க்கலாம். யூனிக்காக எது இருக்கும் which is called as a unique constraint. ஸோ என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம. The constraint ensures that no 2 rows have the same value. அதுதான் யூனிக் கன்ஸ்ட்ரைன் நம்ம சொல்கிறோம். That should be specifically mentioned by the column. ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கெல்லாம் நம்ம யூனிக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட அட்மிஷன் நம்பர். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நம்பர் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். அதனால் அந்த மாதிரி காலமுக்கு நம்ம என்ன கன்ஸ்ட்ரைன் யூஸ் பண்ணிக்கலாம்னா யூனிக் கன்ஸ்ட்ரைனை மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see the unique constraint. இப்போ அட்மிஷன் நம்பர் வந்து நாட் நல், அது ஒரு பர்டிகுலராக ஒரு கன்ஸ்ட்ரைன் கொடுக்குறேன். எப்படி ப்ரைமரி கீன்னு பார்த்தோமோ அதே மாதிரி யூனிக் அப்படின்ற கன்ஸ்ட்ரைன் நம்ம கொடுக்குறோம். அப்போ யூனிக்னா அட்மிஷன் நம்பர், ரோல் நம்பர், அதுக்கெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் யூனிக் அப்படின்ற கன்ஸ்ட்ரைன் நம்பர் செட் பண்ணுவோம். அது மாதிரி அடுத்த கன்ஸ்ட்ரைன் பார்த்தீங்கன்னா
நேமுக்கு நாட் நல் ஏதோ ஒரு வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ திஸ் இஸ் த யூனிக் கன்ஸ்ட்ரெயின். யூனிக்குன்ற மென்ஷன் பண்ணிட்டோனாலே அது என்ன கன்ஸ்ட்ரெயினில் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயினில் வந்துடும்னா யூனிக் கன்ஸ்ட்ரெயினில் நமக்கு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே யூனிக்கு பதிலாக என்ன நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கீ அப்படின்றது அப்ளை பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின். இது வந்து செகண்ட் மெத்தட். ஸோ ப்ரைமரி கீ டஸ் நாட் அலோ எனி நல் வேல்யூஸ். இதில் வந்து எந்த ஒரு நல் வேல்யூஸும் இருக்காது. ஓகேவா, அதுதான் நம்ம வந்து ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின் நம்ம சொல்கிறோம். ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம கொடுத்து தான் ஆகணும். The next one is a default constraint. So it will automatically upload the value as a default value for the field. இதுதான் வந்து default constraint சொல்கிறோம். ஸோ ஏதோ ஒரு வேல்யூ நீங்கள் கொடுக்கலனா நம்ம என்ன ஸ்பெசிஃபை வேல்யூ நம்ம ஸ்டார்டிங் கிரியேட் பண்ணும்போது கொடுத்துருக்கோமோ that value will be applied to all the records for the particular field. So let's see an example for default constraint. So this is an example of default constraint. Create table student. Admission number not null primary key set பண்ணியாச்சு. நேமுக்கும் நாட் நல்லன்னு செட் பண்ணியாச்சு. அடுத்தது ஏஜுக்கு வாங்க. இப்போ ஏஜில் வந்து இன்டீஜர் ஏஜ்ன்றது காலம் நேம். ஓகேவா, ஸோ ஏஜ்ன்றது ஒன் ஆஃப் த பர்டிகுலர் காலம். இந்த காலம்க்கு இன்டீஜர் டைப்பை கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணுறேன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின். அப்போ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு 17 நான் வேல்யூ கொடுத்துட்றேன். அப்படி என்ன அர்த்தம்னா நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் ஒவ்வொருத்தருக்கும் ஏஜ் என்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இஸ் ஈக்குவல் டு 17 நான் கொடுத்துட்டேன்னா எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கோ எல்லா ரெக்கார்ட்ஸுக்குமே அவங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 17 ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிடும். ஸோ விச் இஸ் கால்ட் எஸ் அ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின். இப்போ டிஃபால்ட் நான் கொடுக்கல ஏஜ் இன்டீஜர் அப்படின்னு நான் கொடுத்து விட்டுட்டேன்னா நான் ஒவ்வொருத்தருக்கும் போயிட்டு அவங்களோட ஏஜை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக டைப் பண்ணணும் டேபிளில். பட் இந்த மாதிரி டிஃபால்ட்டாக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா யூ ஷுட் நாட் என்டர் த ஏஜ், இட் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேட்டட் இன் த பர்டிகுலர் டேபிள். அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகிடும். ஓகேவா, ஸோ த ஏஜ் ஃபீல்ட் இஸ் அசைன் டு த டிஃபால்ட் வேல்யூ as 17. ஸோ இட் வில் பி என்டர் த ஏஜ் பை த யூசர் ஆட்டோமேட்டிக்லி அசைன் 17 டு த ஏஜ். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது அந்த பர்டிகுலர் காலம்க்கு ஏஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிடுது. நான் கம் டு அண்ட் செக் கன்ஸ்ட்ரெயின். இப்போ வந்து செக் கன்ஸ்ட்ரெயின்றது ஒரு சம் கண்டிஷனை நம்ம கொடுக்கணும். இது வந்து லிமிட் த வேல்யூ, இவ்வளோ வேல்யூக்கு மேலே போகக்கூடாதுன்றது தான் செக் கன்ஸ்ட்ரெயினை நம்ம கொடுக்குறோம். லெட்ஸ் see an எக்ஸாம்பிள். அதே ஏஜுக்கு டிஃபால்ட்டுக்கு பதிலாக நான் என்ன கண்டிஷன் கொடுக்குறேன்னா செக் ஏஜ் என்ன சொல்கிறேன், ஏஜுக்கு தான் நான் அந்த கண்டிஷன் கொடுக்குறேன். செக் லெஸ் தேன் ஈக்குவல் டு 19. அப்போது அது செக் பண்ணும் என்னோடய ஏஜ் வந்து லெஸ் தேன் 19க்கு கீழே இருக்கா, 19க்கு மேலே ஈக்குவல் டு 19 இல்லை 19 கீழே தான் இருக்கணும். 19க்கு மேலே இருந்தால் இட் வில் பி ரிஜெக்ட். ஓகே, ரிஜெக்ட் த பர்டிகுலர் ரெக்கார்ட். அதுக்கு அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணவே முடியாது, என்டர் பண்ணவே முடியாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் செக் கன்ஸ்ட்ரெயின். இந்த செக் கன்ஸ்ட்ரெயினில் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் நீங்கள் இங்கே கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த கண்டிஷனை நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இன் அபவ் எக்ஸாம்பிள் செக் த constraint to the particular age for the field. So age must be less than or equal to 19. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வேல்யூ வந்து அந்த பர்டிகுலர் ரெக்கார்டில் என்டர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இதில் வந்து செக் பண்ணும்போது அதாவது செக் கன்ஸ்ட்ரெயினில் என்ன மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ் நீங்கள் வச்சு செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் இல்லை லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ரிலேஷனல் தெரியும், லெஸ் தேன் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, லெஸ் தேன் கிரேட்டர் தேன். லாஜிக்கல்னால் தெரியும் உங்களுக்கு, அண்டு ஆர் இன்னொன்று வந்து நாட். இந்த மூணும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா செக் கன்ஸ்ட்ரெயினில். இப்போ வந்து நம்ம செகண்ட் டைப் பார்க்க போகிறோம். காலம் கன்ஸ்ட்ரெயின் பார்த்தாச்சு. காலம் கன்ஸ்ட்ரெயின்னா மேபி ரெண்டுக்கு மேலே இங்கே வந்து தனித்தனியாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நம்பருக்கு நல் ப்ரைமரி கீ நம்ம செட் பண்ணிக்கோ, அதே மாதிரி நேமுக்கும் நாட் நல். இப்போ இது மாதிரி தனித்தனியாக கொடுக்கறதுனால அதை வந்து காலம் கன்ஸ்ட்ரெயின். இதை நம்ம டேபிள் கன்ஸ்ட்ரெயின்னு சொல்லலாம். ஆனால் டேபிள் கன்ஸ்ட்ரெயினுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ லுக் அட் த எக்ஸாம்பிள் ஆஃப் டேபிள் கன்ஸ்ட்ரெயின். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் நம்பருக்கு நாட் நல். அப்போ இங்கே ப்ரைமரி கீ எதுவுமே நம்ம செட் பண்ணலாம், ஒரே ஒரு கீ மட்டும் தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு கன்ஸ்ட்ரெயின் தான் நாட் நல்லா இருக்கணும். பட் நேம்ன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டு நேம் வருது. அப்போ ரெண்டுத்துக்குமே நம்ம தனித்தனியாக ப்ரைமரி கீன்னு செட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரைமரி கீன்னு தனியாக கொடுத்துட்டு அந்த வேரியபிளை வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ரெண்டு வேரியபிளுக்கு ஒரே கீ நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பேர் டேபிள் constraint. Okay students, so we have to see revised two different types of constraint. One is column constraint, another one is table constraint, and different types of data types in a SQL program. Once again you can recall it and revise it and do the assignment. So the next topic will be continued in the next session. Thank you so much.